பிறந்தவன் அல்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன் சொல்லி எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் என் அன்பார்ந்த வணக்கம். நான் ரெஹானா. இந்த வாழ்க்கை கஷ்டம்தான். இந்த உலகத்தில் 99.9% மக்களோட வாழ்க்கை கஷ்டம் நிறைஞ்சதாக தான் இருக்கு. ஒவ்வொரு புது நாள்லையும் many challenges waiting for you. So life is not gonna be easy. If it is easy, everyone is successful. So be prepared. தயாராயிரு. உன்னோட இந்த லட்சியத்தை அடையிறதுக்கான சாதனை பயணத்தில் வர ஒவ்வொரு சவால்களையும் சந்திக்க தயாராயிரு. பல சோதனைகள், துன்பம், துயரம், கஷ்டம், நஷ்டம் கலந்தது தான் சாதனை பயணம். தன்னுடைய சாதனை பயணத்தை கலந்து கொண்டிருக்கும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், சாதிக்க துடிக்கும் சாமானியன் சஹ்மியின் சாதனை பயணம் தான். ஆல் ஐஸ்லாண்ட் வாக்கிங். சுமார் 1500 கிலோமீட்டர் நடைப்பயணம். பல கடினங்களையும் பல கஷ்டங்களையும் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இறுதியில் அவரது பயணம் 45 நாட்களில் நிறைவடைந்தது. இவரது இச்சாதனை பயணம் தான் நிறைவடைந்தது ஒழிய அவரது சாதனைகள் அல்ல. அவர் வாழ்க்கையில் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சாதனையை படிக்க பிறந்தவன் அல்ல, படைக்க பிறந்தவன். நன்றி. சரித்திரம் படிக்க பிறந்தவன் அல்ல, சரித்திரம் படைக்க பிறந்தவன் சொல்லி அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனித்துளி தீர்க்கும். தீயை நீ பகிர்ந்தாலும் ரெண்டாய் வாழும் இவனும் அந்த தீ போலத்தான். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடலால் தீராத